ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 41ஓட ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். டே 41ஓட ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ப்ரீவியஸ் டே ரிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டே 41ஓட ஸ்டடி பிளான் நம்ம பார்க்கலாம். டே 40 ஆக்சுவலாக ப்ரீவியஸ் டே நம்ம என்ன டார்கெட் டாபிக் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ரிவிஷன் டே வேற ரிவிஷன் முடிச்சுட்டு அதுக்குள்ள டார்கெட் டாப்பிக்காக பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட சாங்சுரிஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த டாபிக் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரிலேட்டான கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வெள்ளோடு பேர்ட் சாங்சுரி இஸ் லொகேட்டட் விச் டிஸ்ட்ரிக்ட்? செகண்ட் கொஸ்டின், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் விச் டிஸ்ட்ரிக்ட்? தேர்ட் கொஸ்டின், நஞ்சராயன் கிரி என்ற பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? நஞ்சராயன் கிரி பேர்ட் சாங்சுரி இஸ் லொகேட்டட் விச் டிஸ்ட்ரிக்ட்? ஃபோர்த் கொஸ்டின், ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சரணாலயங்கள் எவை? விச் ஆர் த பேர்ட் சென்ச்சுரிஸ் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்? ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பறவைகள் சரணாலயம் இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் எவை? வாட் ஆர் த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்? இங்கேயே அதே மாதிரி ஒரு 4 வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கும். அது என்னென்னதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லாரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோ கீழேயுமே அதுக்கான ஆன்சரை பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 41ஓட ஸ்டடி பிளான் பார்க்கலாம். டே 41 23/9/2024 மண்டே. ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி அண்ட் இங்கிலீஷ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீக்கரும் நமக்கு கெமிஸ்ட்ரியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹிஸ்ட்ரியில் இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19-20ஆம் நூற்றாண்டிற்கான சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக்காக ஸ்கூல் புக்ல எங்கெங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி புக்ல 8th ஸ்டாண்டர்ட்ல 8th லெசன், 10th ஸ்டாண்டர்ட்ல 5th லெசன், 11th ஸ்டாண்டர்ட்ல 19th லெசன், தென் ஃபைனலா 12th ஸ்டாண்டர்ட்ல 7th லெசன் கவர் பண்ணீங்கன்னா மோர் தென் எனஃப். மேக்ஸிமம் நீங்க 8th அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் இருக்க லெசனை நீங்க தெளிவாக கவர் பண்ணிட்டீங்கனாலே மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் நம்ம ஜியாகிரபியில் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமைவிடம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக்காக ஸ்கூல் புக்ல ஒரே ஒரு பாடம் தான் படிக்கணும். எந்த பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும்தான். 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி புக்ல இருக்க 7 லெசன்ல ஃபர்ஸ்ட் 5 லெசன் கவர் பண்ணாலே நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்கிற 10 கொஸ்டின்ல 7 to 8 கொஸ்டின் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ ஜியாகிரபி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்திய அமைவிடம். இந்த டாபிக்காக 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் மறக்காம கவர் பண்ணிருங்க. தென் இங்கிலீஷ்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் டேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டிற்கான சமூக சீர்திருத்த இயக்கங்கள் டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக்காக ஸ்கூல் புக்ல எங்கெங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட்ல 8th லெசன், 10th ஸ்டாண்டர்ட்ல 5th லெசன், 11th ஸ்டாண்டர்ட்ல 19th லெசன், தென் ஃபைனலா 12th ஸ்டாண்டர்ட்ல 7th லெசன் கவர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜியாகிரபியில் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அமைவிடம். இந்த டாபிக்காக ஒரே ஒரு லெசன் தான் படிக்க போறீங்க. அது எங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், மறக்காம படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கொஸ்டின் டேக்.